நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். பிரெஞ்சு புரட்சியை பற்றி படிக்கிற போதும் பேசுகிற போதும் வால்டேர் ரூசோ என்கிற இருபெரும் எழுத்தாளர்களை குறிப்பிடாமல் எவராலும் இருக்க முடியாது. ஜூலை 2 ரூசோவினுடைய நினைவு நாள். அன்றுதான் அவர் இறந்து போனார். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிறந்து 18ஆம் நூற்றாண்டு முழுவதும் தன்னுடைய எழுத்தினால் பிரான்ஸ் நாட்டை தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி வைத்திருந்த ஒருவர் என்று ரூசோவை நாம் சொல்லலாம். 1712 ஆண்டு அவர் ஜெனீவாவிலே பிறந்தார். ஜெனீவா இன்றைக்கு சுவிட்சர்லாந்திலே இருக்கிறது. அன்றைக்கு அது பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு பகுதி. இன்றைக்கு அது சுவிட்சர்லாந்திலே இருந்தாலும் கூட இப்போதும் ஜெனீவாவுக்கு போகிற எல்லோருக்கும் தெரியும், அந்த நாட்டில் அந்த ஜெனீவா பகுதி முழுவதும் பேசப்படுகிற மொழி பிரெஞ்சு மொழி தான். அங்கே இருக்கிற எழுத்துகளெல்லாம் கூட பிரெஞ்சு எழுத்துகள் தான். சுவிட்சர்லாந்து ஒரு சின்னஞ்சிறிய நாடு. ஆனால் அங்கே ஜெனீவாவிலே பிரெஞ்சு மொழி, கொஞ்சம் நகர்ந்து மையப்பகுதிக்கு ஜூரிக் வந்தால் அங்கே டொச்சு மொழி ஜெர்மானியர்களின் மொழி, பிறகு லுகானா என்கிற தெற்கு பகுதிக்கு போனால் அங்கே இத்தாலிய மொழி என்று வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடாக அது இருக்கிறது. அன்றைக்கு 1712 ரூசோ பிறக்கிற போது ஜெனீவா பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதி. அந்த பிரான்ஸ் நாட்டிலே பிறந்த ஜெனீவாவிலே பிறந்த ரூசோ தன்னுடைய எழுத்துகளால் மிகப்பெரிய சிந்தனை வளர்ச்சியை அந்த தேசத்தில் உருவாக்கினார். என்ன ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்றால், ஒரு பெரிய புரட்சிக்கு வித்தாக இருந்தது அவருடைய எழுத்து என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த புரட்சி வெடிக்கிற போது ரூசோ உயிரோடு இல்லை. 1789 அந்த பிரெஞ்சு புரட்சி தொடங்கிற்று. அதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1778 ரூசோ மறைந்து போனார். ரூசோ மறைந்து போயிருக்கலாம், ஆனாலும் அவன் எழுதிய அந்த எழுத்து, ரூசோவின் சிந்தனை பிரான்ஸ் நாட்டு மக்களிடத்திலே ஒரு புதிய கிளர்ச்சியை உருவாக்கிற்று. அப்படி என்னதான் ரூசோ எழுதினார், என்னவாக அவர் வாழ்ந்தார், எப்படி அதனை அரசு ஏற்றுக்கொண்டது என்று நாம் பார்க்கலாம். லூயி என்று சொல்லப்படுகிற மன்னர்களின் காலம். அவர்கள் அத்தனை பேரும் சர்வாதிகாரிகளாகத்தான் அந்த நாட்டிலே இருந்தார்கள். மக்கள் எல்லோரும் பஞ்சம், பசி, பட்டினி என்று வாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நாட்டு அரசி மேரி எப்போதும் பன்னீரிலே குளித்து கொண்டிருந்தார். எனவே அந்த பிரெஞ்சு புரட்சிக்கான அந்த தளம் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே உருவாகிவிட்டது. ஏறத்தாழ ரூசோ வாழ்ந்த காலம் முழுவதும் பிரான்ஸ் நாடு ஒரு புரட்சிக்கு தயாராகி கொண்டிருந்த காலம் என்று கூறலாம். அவர் பிறந்த 9வது நாள் அவருடைய தாய் இறந்து போனார். அதற்கு பிறகு தந்தையினுடைய வளர்ப்பிலே தான் அவரும் அவருடைய அண்ணனும் வளர்ந்தார்கள். அவருக்கு எல்லா துறைகளிலும் ஒரு ஆர்வம் இருந்தது. அவர் இசைத்துறையிலே மிகப்பெரிய வல்லுநராக இருந்தார். ரூசோ எழுத்தாளர் என்று எல்லோருக்கும் தெரியும். ரூசோ ஒரு புரட்சிகர சிந்தனைகளை பிரான்ஸ் தேசத்திலே விதைத்தவர் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ரூசோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. அப்படி இசைத்துறையிலே ஆர்வமுடையவராக இருந்தார். தந்தையின் விருப்பத்திற்காக அவர் சட்டம் பயின்றார். இப்படி பல்வேறு துறைகளில் ஆற்றல் மிகுந்தவராக இருந்தாலும் அவருடைய 2 புத்தகங்கள் அந்த நாட்டை கலக்கின என்று சொல்லலாம். ஒன்று, அவர் எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாறு, கன்ஃபெஷன்ஸ் என்கிற பெயரில், ஒப்புதல் வாக்குமூலம் என்கிற பெயரில் அவர் தன் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அது பல்வேறுபட்ட மக்களிடமும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திற்று. ஆனால் அதை காட்டிலும் அவர் எழுதிய இன்றைக்கும் உலகம் முழுவதும் புகழ்ந்து பேசப்படுகிற நூல் எது என்று கேட்டால் சமூக ஒப்பந்தம், த சோஷியல் கான்ட்ராக்ட் என்று ரூசோ எழுதிய அந்த புத்தகம்தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளின் அரசியல் அரங்குகளிலும் பேசப்படுகின்றன. அவன் எந்த நாட்டை சார்ந்தவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சமூக அரசியல் அக்கறை உடையவனாக இருந்தால் சோஷியல் கான்ட்ராக்ட் என்கிற அந்த புத்தகத்தை படித்தவனாக அல்லது அது பற்றி குறைந்தபட்சம் அறிந்தவனாக
இருக்க வேண்டும் என்பது இயல்பான விதியாக மாறிவிட்டது என்று கூறுகிற அளவுக்கு அந்த புத்தகம் இன்னமும் ஒரு பெரிய ஆளுமையை உலகத்தில் செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் என்கிற புத்தகத்தை அவர் எழுதுவது அப்படி எளிதானதாக இல்லை. அவருடைய எழுத்துகள் மெல்ல மெல்ல வெளியில் வந்து கொண்டிருந்த போதே அரசாங்கம் விழித்து கொண்டது. அவரை நாடு கடத்திற்று. ஏறத்தாழ 5 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி அவரை நாடு கடத்திய போது அவர் 1765 ஆண்டு நாடு கடத்தப்பட்டு அவர் பிரிட்டனுக்கு போய் சேர்ந்தார். பிரிட்டனிலே அகதியாக வாழ்ந்தார். 5 ஆண்டு காலம் 1770 வரையில் உள்ளே வரக்கூடாது என்பது விதி. ஆனால் அவரால் தன் தாய்நாட்டை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை. தன் மண்ணின் மீது கொண்டிருந்த மாறாத அந்த அன்பு அவரை மறுபடியும் பிரான்ஸை நோக்கி ஈர்த்தது. எனவே 5 ஆண்டுகள் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவர் 2வது ஆண்டிலேயே மறைமுகமாக மாறு வேடத்தில் வேறு பெயரில் இன்னொரு கடவுச்சீட்டோடு மறுபடியும் பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்தார். 2 ஆண்டுகளில் அவர் மறுபடியும் பிரான்ஸுக்கு வந்தார். வந்ததற்கு பிறகு அவருடைய அந்த எழுத்துகள், அந்த சமூக ஒப்பந்தம் என்கிற அந்த நூல் பெரும் கிளர்ச்சியை புரட்சியை அந்த தேசத்தில் உருவாக்கிற்று. அந்த நூலினுடைய சாராம்சமான செய்தி இதுதான்: மன்னவர்கள் ஒன்றும் ஆழ பிறந்தவர்கள் இல்லை. அவர்கள் தனியாக இறைவனின் அருள் பெற்றவர்களெல்லாம் இல்லை. நம்மிடமிருந்து உருவாகி நம்மையே அவர்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சகல வல்லமையும் உடையவர்கள் யாரென்றால் மக்கள்தான் என்று சொன்னது அந்த புத்தகம். எனவே மக்களுக்குத்தான் இறையாண்மை இருக்க வேண்டும், மக்களுக்குத்தான் ஆளுகிற உரிமை இருக்க வேண்டும், மக்கள்தான் மக்களை ஆள வேண்டுமே தவிர யாரோ ஒரு மன்னர் இறை அருளால் உதித்து விட்டார் என்று நம்பி அவருடைய வார்த்தைக்கும் ஆட்சிக்கும் கட்டுப்பட்டு கிடப்பது அடிமைத்தனம் என்று 18ஆம் நூற்றாண்டில் உரத்து சொன்ன நூல்தான் அந்த சோஷியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் என்கிற அந்த நூல். நமக்குள் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் மக்களால் மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பிற்காலத்திலே ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஆற்றிய உரைக்கும் கூட அடிநாதமாக விளங்கியது. அந்த பிரெஞ்சு புரட்சிக்கே தொடக்கமாக இருந்தது அந்த புத்தகம், அந்த கருத்து தான். ஆனால் 1778 அவர் இறந்து போய்விட்டார். இறந்து போய் 16 ஆண்டுகளுக்கு பிறகு 1794 பாரிஸ் நகரம் முழுவதும் ஒரு தேசிய கதாநாயகனாக, நேஷனல் ஹீரோ என்று சொல்லப்படுகிற தேசிய கதாநாயகனாக ரூசோ கொண்டாடப்பட்டார். இறந்து போய் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாடப்பட்ட மாமனிதர் ரூசோ. அவர் இறந்த நாள் ஜூலை 2.